வெல்கம் டு மை சேனல் சுட்டி பையன். ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஹொசூரில் இருக்க ஒரு டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். அது டெம்பிள் மலைக்கு மேலே இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் சூப்பராக இருக்குது, இங்கே பாருங்கள், சூப்பரான டெம்பிளாக இருக்குது. வேர்ல்ட்ஸே பிக்கெஸ்ட் டெம்பிள் மாதிரி இருக்குது. வேர்ல்டு பிக்கெஸ்ட் டெம்பிள் மாதிரி இருக்குது. எப்படின்னே தெரியல, இவ்வளோ பெருசாக எப்படி கட்டினாங்கன்னு தெரியல. மலையில் ஏறுறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா அவங்க கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும். அப்புறம் பாருங்கள் பாருங்கள், பின்னாடி பாருங்கள், இங்கே ஒரு கோபுரம் இருக்கா, அங்கே ஒரு கோபுரம் தெரியுதா, இந்த சைடு இன்னொரு கோபுரம் தெரியுதா. இங்கே மாங்காய் மரம், தேங்காய் மரம், எல்லா மரமும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், எல்லா மரம் இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், கோபுரம்லாம் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா கைஸ், இதுதான் இப்போ கோபுரம். இதுதான் இப்போ இங்கே ஹொசூர்லேயே மலைக்கு மேலே இருக்குது ஒரு டெம்பிள். இங்கேருந்து பார்த்தா ஃபுல் வியூவும் தெரியுது. ஆனால் இங்கே வந்து பெரிய செவருலாம் போட்டிருக்காங்க. இங்கேருந்து எட்டி பார்க்கலான்னு பார்த்தா பார்க்கவே முடியல. இவருக்கு எவ்வளோ பெரிய செவராக போட்டிருக்காங்கன்னு. ஃபுல்லாக பெரிய செவராகவே போட்டிருக்காங்க. ஒரே செவராக போட்டுட்ருக்காங்க. குப்பைகள் போடாதீர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஹொசூரில் ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ். இது வந்து ஒரு சிவன் டெம்பிள். இன்னும் இதை திறக்கலை, இனிமேல் தான் திறப்பாங்க. சரி வாங்க நம்ம இதை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான கோவில். இந்த கோவில்லேருந்து பார்த்தோன்னா மொத்த ஹொசூருமே தெரியும். ஹொசூரில் தான் இந்த கோவில் இருக்குது. ஸோ மொத்த ஹொசூருமே தெரியும். இந்த கோவில் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு கிராஸ் லேண்ட் ஏரியாவும் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் உட்காரலாம், ஓடி பிடிச்சி விளாட்லாம், என்ன பண்ணலாம். அதான் சூப்பர் ஏரியா. இந்த கோவில்லேயே வந்து ஒரு இன்டர்நெட் டவர்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இன்டர்நெட் டவர் பெருசாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதுதான் இன்டர்நெட் டவர். சரியா? ஸோ அப்புறம் கைஸ் என்ன பண்ணுறீங்க? சரி, அடுத்தது இங்கே ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. அந்த ஹோல் வெளியே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். நேரில் நான் சூப்பராக பார்க்க முடியுது கைஸ். ஆனால் வீடியோவில் பார்க்கவே முடியல. சரி நீங்களே பாருங்களேன், வீடியோவில் எங்கேயாவது பார்க்க முடியுதா? ஆனால் இப்போ பாருங்கள் கைஸ், உங்களுக்கு ஒரு செம வியூ தெரிய போகுது. டனன்னன், பார்த்தீங்களா? என்ன வியூ பார்த்தீங்களா? இதுதான் நான் சொன்ன வியூ. ஆனால் இதை விட சூப்பரான வியூ வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கணும். இங்கே மலை மேலே ஏறுறதுக்கு கார் ஃபெசிலிட்டியே இருக்குது. கோவிலுக்கு கீழே காரில் வந்து இறக்கி விடலாம். ஜீப்பும் இருக்குது. நம்மளே காரில் வரலாம், பைக்கில் கூட வரலாம். இந்த மாதிரி பாதி தூரம் காரில் வந்துட்டு பாதி தூரம் வந்து நம்ம நடந்து வரலாம், பாதி தூரம் பைக்கில் வந்துட்டு பாதி தூரம் நடந்து வரலாம், அந்த மாதிரி. ஆனால் பாதி தூரம் மலைக்கு ஏறினதுக்கப்புறம் தான் படியே இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு வெஹிக்கிள் எடுத்து தான் வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கே ஜீப் சர்வீசஸ் கூட கிடைக்குது. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, பத்லப்பள்ளின்னு இருக்கு ஒரு இடம் இருக்குது ஹொசூரில். அதுலேருந்து நேராக வந்தீங்கன்னா ஃபார்ச்சூனியா கிராண்ட் ஹோட்டல் அப்படின்னு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும். அதில் அந்த ஹோட்டல் ஸ்ட்ரீட்டில் போய் அந்த பத்லப்பள்ளியிலேருந்து கொஞ்சம் நேராக போட்டிங்கன்னா அந்த ஃபார்ச்சூனியா ஹோட்டல் இருக்கும். ஸோ அதில் லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் தூரம் நேராக போனதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் வரும். அந்த லெஃப்ட் எடுத்திங்கன்னா இந்த ஒரு மலை ஏறணும். அந்த மலை ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து நடந்து வரலாம், இல்லை பைக்லேயும் வரலாம், கார்லேயும் வரலாம், இதில் வேணால் வரலாம். கொஞ்சம் தூரம் வந்து ரோடு மாதிரி இருக்கும், கல் ரோடு. ஸோ அதில் தான் நீங்கள் வரணும். அப்புறம் அந்த கல் ரோட்டில் வந்தோடனே கொஞ்சம் தூரம் கழித்து கல் ரோட்டில் நீங்கள் நடந்து வரலாம், என்ன வேணால் வரலாம். அப்புறம் கொஞ்சம் தூரம் கழித்து படியும் இருக்கும். திரும்ப அந்த கல் ரோடு அப்படியே கண்டினியூ ஆகும். சூப்பராக இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த இன்டர்நெட் போலோட நான் எடுத்த செல்ஃபி இதுதான், டேக் செல்ஃபி. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். சரி கைஸ், இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு தெரியுமா? நான் உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் சொல்லணும். அது சரி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சரி நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். அந்த
நியூஸ் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓ சாரி, ஏற்கனவே நம்ம வீடியோக்குள்ளே தான் இருக்கோம். நான் இந்த மாதிரி தான் சில டைம் காமெடி பண்ணுவேன். ஸோ இதாக இருங்க. சரி, அப்புறம் வாங்க போய் பார்க்கலாம். இந்த வியூவை மட்டும் பார்த்தீங்க, சும்மா சூப்பராக இருக்கும். சூப்பரான வியூ தெரியுமா? வியூ சும்மா சூப்பராக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணுறது, இங்கே வந்து நிறைய இங்கே வந்து நம்ம படுத்துக்கலாம், என்னென்னா பண்ணலாம். இந்த கோயிலோட ஆர்கிடெக்சர் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடித்தோடனே கமெண்ட்டை பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிங்கன்னா நான் ஒரு கிவ்அவே பண்ண போகிறேன். அந்த கிவ்அவேயோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட பார்ட் 2ல் தான் இருக்கும். பார்ட் 2ல் நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டோம். பார்ட் 2ல் இந்த மலை இறங்குறது, இந்த மலையோட அஸ்டானிஷிங்கான வியூ இதெல்லாமே சொல்லுவோம். சரி, ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை சாயங்காலம் 4:30க்கு தான் திறப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், 4:20க்கு வந்துட்டோம். ஸோ 10 minutes வெயிட் பண்ணோம். ஆனால் 10 minutes 100 years மாதிரி இருக்குது. சரி, பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டன் தட்டிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.